உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போ. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் 16:9 ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வியூ ஆல்னு கொடுத்திங்கன்னா உங்கள் கேலரியோட ஆல்பம்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ ஆட் பண்ண போகிற இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. தென் ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் அகைன் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் ஆடியோ இல்லைனா இங்கே வியூ ஆல் கொடுத்துட்டு உங்களோட ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக்ரவுண்டே அந்த அளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஐக்கு பக்கத்தில் ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அண்ட் தென் இப்போ ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இமேஜஸ் அண்ட் வீடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ கொடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு உங்களோட பேக்ரவுண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்மோக் பேக்ரவுண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள், எந்த இடத்துல ஸ்மோக் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்த கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கட் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தென் கட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வீடியோ கட் ஆகிடும். ஜஸ்ட் இதை ஃப்ரண்ட்டில் ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ ரிமைனிங்கில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நியூவாக ஆட் பண்ண ஸ்மோக் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்கின் ஃபுல்லாக போயிட்டு உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் தனியாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளெண்ட் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்மோக் எஃபெக்ட் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அகைன் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அது 0.514க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஸ்மோக் எஃபெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்மோக் எஃபெக்ட் இருந்தா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அது பக்கத்தில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அது மறைஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுவும் இது ரெண்டுமே ஹேங் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஹேங்குமே ஆகாது. தென் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கலர்ஸ் அண்ட் ஃபில்ஸ்ன்னு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக உங்களுக்கு கிராடியன்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிராடியன்ட் எஃபெக்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் ப்ளூ கலர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஒரு கலர் பேனல் இருக்கும், அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு லைட்டாக இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கும் இந்த எஃபெக்ட்டுக்கும் கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணாலே உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபுல் டியூரேஷனுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. லாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஐ அக்கௌண்ட் பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணும்போது லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கார்டில் ஒரு சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் நிறைய டுட்டோரியல்ஸ் தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக மொபைல் எப்படி எடிட் பண்ணலாம் நிறைய டுட்டோரியல்ஸ் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டெக்ஸ்ட்டை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து லாஸ்ட்டில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் -100க்கு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆஃப் செட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒய்யை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு -0.5க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு -1.00க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ரெச் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு +1.11க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து லேயராக இருக்கிறத காம்பனண்ட்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் கலர்ஃபுல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ கலருக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட்டை இப்போ எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதே எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தென் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லி கொடுக்கணும். இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு போங்க. தென் இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான எஃபெக்ட் தான், அது நம்ம பண்ணும்போது தான் லைட்டாக வந்து ஒரு ஃபினிஷிங் டச் வந்து கிடைக்கும். ஸோ வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபேட் இன் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபேட் அவுட் வந்து 0.50 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபேட் ஆகிட்டு வரும். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கும்போது எப்பவுமே வந்து ஃபேட் இன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொடுங்க. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டுக்கு தான் ஃபேட் இன் பண்ண தேவையில்ல, செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் இன் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் செகண்டுக்கு நீங்கள் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கும் ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. தென் டெக்ஸ்ட் எஃபெக்ட்க்கும் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நெக்ஸ்ட்டு லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட் வந்து கூகுளில் போய்ட்டு அந்த லிரிக்ஸை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்னே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான இது தான். இதெல்லாம் பண்ணி முடித்தாலும் உங்களுக்கு ஓரளவு ஃபினிஷ் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அலைன்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தென் வந்து நெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ லிரிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு தடவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அண்ட் டெக்ஸ்டோட அலைன்மெண்ட்டை கரெக்டாக அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். தென் மேலே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.